நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஈடுபாடு காட்ட ஆரம்பித்த பிறகு அவர் 64 அண்ணா முன்னால் பேசி அப்படியே திமுக மாணவரணியில் சேர்ந்துட்டேன். பின்பு என் கல்யாணத்தை கலைஞர் நடத்துகிறதாக இருந்தது. அவர் ஒப்புதல் கொடுத்திருந்தார். ஜூன் 14, 1971 குற்றாலம் சேது மாளிகையில். கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் கண்ணில் ஒரு மாலை போடும்போது ஒரு பூ விழுந்து கண் பாதிக்கப்பட்டு ஓய்வெடுக்கணும் டாக்டர் சொன்னதுனால என்னால் வர இயலாதுன்ட்டார். நான் உடனே டாக்டர் நாவலர்கிட்ட போய் நீங்கள் நடத்தி வைங்க. நான் கொஞ்சம் கோவப்பட்டார் நாவலர். முதல்ல என்னை கூப்பிடலையாரு. பிறகு அவர் தான் என் கல்யாணத்தை நடத்தி வச்சார். அந்த கல்யாணத்துக்கு வர முடியலைங்கிறதுக்காக கலைஞர் சொன்னார், நான் டூர் போட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னாரு. அதே போல் ஒரு 6-7 மாதம் கழித்து அவர் எம்ஜிஆர் பிரிஞ்ச பிறகு டூர் போட்டு எங்கள் ஊருக்குள்ளே மந்தையில் ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு, மந்தையில் பெரிய திடல் இருக்குது. அப்புறம் இங்கே இங்கே இந்த இடத்துல தான் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு அந்த கார்னர் ரூமை ஏர் கண்டிஷனர் வசதி செஞ்சு வச்சுருந்தோம். அதில் படுத்து ஒரு 1.5 மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு அவர் பிறகு சாயங்காலம் குளிச்சுட்டு ரெடியாகி சாயங்காலம் டிஃபனும் சாப்பிட்டு போனார்.